நியூஸ் 7 நியூஸ் 7க்காக கும்பகோணத்திலிருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே பெரிய சவாலாக இருக்க பேட்ரி பற்றி என்னங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுப்போம். ஃபோனில் செட்டிங் உள்ள போயிட்டு இதில் வரும் பாருங்கள், பேட்ரி உள்ளே வந்தீங்கன்னா, இது வந்து என்னோடது ஆண்ட்ராய்டு லாலிபாப் 5.0.2ங்கிறதுனால எனக்கு இப்படி இருக்குது, லேட்டஸ்ட் இது. இதில் காட்டுது பாருங்கள், 85% ஃபோனு இதில் பேட்ரி இருக்குது. அப்ராக்சிமெண்ட்டாக 7 ஹவர்ஸ் வரைக்கும் இது ஒர்க் ஆகுன்னு போட்டிருக்கான். இதில் பார்த்துங்க, மொபைல் நெட்வொர்க் சிக்னல், வைஃபை, ஏவாக், ஸ்க்ரீன் ஆன், சார்ஜிங் அது எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ நான் 3 மணிக்கு சார்ஜை ரிமூவ் பண்ணேன். 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இது எப்படிலாம் நான் யூஸ் பண்ணுறேங்கிறதுக்கு கேட்டகரி வருது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் வந்து 4% யூஸ் ஆகிருக்கு. அதாவது மொத்த டைம் வந்து எனக்கு ஸ்க்ரீன் ஆனில் இருந்த டைம் வந்து 39 நிமிஷம் 35 செகண்டு. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, CPU டோட்டல், ஃபோர்க்ரவுண்ட், கீப் ஏவர்க், மொபைல் டேட்டா ரிசீவ்டு, பேக்கெட்டு, மொபைல் டேட்டா சென்டு, ரிசீவு, ரேடியேஷன், வைஃபை பேக்கெட் ரிசீவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட மொத்த டீட்டெயிலுக்கு எவ்வளோ நிமிஷம் அது ஒர்க் ஆகிருக்குங்கிறது காட்டுது. வைஃபை இவ்வளோ நேரம், மொபைல் நெட்வொர்க் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் நிமிஷம் வழியாக 15 நிமிஷம் 36 செகண்டுங்கிறது CPUவோட டோட்டல் இது. ஓகேங்களா, இதை மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது ஆண்ட்ராய்டு OS 1% யூஸ் ஆகிருக்கு. மொத்தம் CPUவோட டோட்டல் 6 minutes 18 செகண்ட் யூஸ் ஆகிருக்கு. இதை மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்தது குரோமில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 நிமிஷம் 33 செகண்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 3 மணிலேருந்து. இதில் எல்லாமே டோட்டலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்ஸை ஸ்டாப் கொடுத்துட்டா குரோமுக்கு பேட்ரி செலவாகிறது எனக்கு இப்போ கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மோபிசன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணேன்னா ரெக்கார்டும் கட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு காட்ட முடியாது. அப்ளிகேஷன் இன்ஃபோவும் பார்த்துக்கலாம் இதிலே போயிட்டு. இதை மாதிரி பார்த்துங்க. பேட்ரி வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு நிற்கிதுங்கிறது இதில் போயிட்டு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். அதுவும் மெயினாக எதில் பார்க்கலான்னா, எவ்வளோ நேரம் ஒரு பேட்ரி தாங்குது அப்படின்னு பார்க்கணும். ஸ்க்ரீனை போயிட்டு ஆக்சுவலாக உங்கள் பேட்ரி நல்ல பேட்டரியாக இருந்தால் 5 ஹவர்ஸ் ஒர்க் ஆகணும். டிஸ்பிளே ஆன் டைமில், இப்போ டிஸ்பிளே டைம் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, 40 நிமிஷம், இது வந்து 5 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கணும். அப்போ தான் அது பேட்ரி நல்ல பிக்கப்பில் இருக்க பேட்ரின்னு அர்த்தம். அதுக்கு கம்மியாக ஒர்க் ஆனதுன்னா பேட்ரி உங்களுக்கு சரியில்லை மொபைலில் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் பேட்ரி நிற்க மாட்டுது. ஓகேங்களா, பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.